ஓம் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். மறக்காமல் இன்றிரவு இதை செய்துவிட்டு அதிசார குரு பெயர்ச்சியில் பயணிக்கத் தொடங்குங்கள். பெருமகிழ்ச்சியான தருணம் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கிறது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நம்பிக்கையோடு இன்று இரவு இதை செய்யுங்கள். நம்ம எல்லாருக்குமே நம் சாயப்பா ஆசிர்வாதத்தோடு இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் எல்லா நன்மைகளும் பெற்று சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லா நவகிரகத்திலும் குரு பகவானுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நம்ம சாயப்பாவுக்கு வியாழக்கிழமை நாளே மிக உன்னதமான நாள். அதே மாதிரி தான் குரு பகவானுக்கும் வியாழக்கிழமை மிக முக்கியமான நாள். வியாழக்கிழமை நம்ம குரு பகவான்கிட்ட வைக்கிற எந்த ஒரு வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். இப்போ நவகிரகத்தில் குரு பகவான்னு இருப்பார். அவருக்கு வியாழக்கிழமை தோறும் நம்மளோட பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வச்சோன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வழங்குபவர் குரு பகவான். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்திலையும் சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த குரு பகவானுக்கு இன்று இரவு மாலையில் விளக்கேற்றும் பொழுது ஒரு விளக்கேற்றி விட்டு, நம்ம கோயிலுக்கெல்லாம் போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போகலாம், போக முடியாதவங்க வீட்டிலேயே இதை செய்து கொள்ளலாம். ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லிட்டு குரு பகவான்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வச்சுருங்க. நாளைக்கு அதிசார குரு பெயர்ச்சி. அந்த பெயர்ச்சியில் நல்ல விதமாக நம்ம வாழ்க்கை பயணிக்க குரு பகவான் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கோங்க. 21 தடவை சொல்லுங்கள். சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு குரு பகவானை மனசார நினச்சிக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னன்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. திரும்பவும் சொல்கிறேன், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த மந்திரத்தை மாலை விளக்கேற்றி அகல் விளக்கில் தீபம் ஏற்றி குரு பகவானை மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 21 தடவை சொல்லி நம்பிக்கையோட சொல்லி பாருங்க. இந்த அதிசார குரு பெயர்ச்சி நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக பயணிக்கலாம். சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு குரு பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம். நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமும் வீண் போனதே இல்லை. நம்ம சாயப்பாவோட சத்திய வாக்கும் அதுதான், நம்பிக்கை பக்தி பொறுமை. அதன்படி நம்பிக்கையாக எந்த ஒரு பரிகாரம் எந்த ஒரு பிரார்த்தனையை இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் நம்ம நம்பிக்கையாக செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை வெற்றிக்கான வழியில் போய்கொண்டே இருக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். கண்களால் உம்மை பார்த்து மகிழ்வோம் சாயிநாதரே, அன்போடு உம்மை தழுவி மகிழ்வோம் சாயிநாதரே. அன்பு மிகுந்தால் ஆரத்தியும் சுற்றுவோம் சாயிநாதரே. எங்கள் தலை தாழ்த்தி உங்கள் பாதங்களில் சரணடைவோம் சாயிநாதரே. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம்.